ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டிஎன்ஏ எப்படி ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேட்னா தன்னை மாதிரி இன்னொரு காப்பி உருவாக்குறது. அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிஎன்ஏங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. டிஎன்ஏல இருக்கிற தகவல் படி தான் ஒரு உயிரினம் எப்படி உருவானுங்கிறது அமையும். டிஎன்ஏல இருக்கிற தகவல் படி தான் ஒரு உயிரினத்தோட ஹைட்டு, வெயிட்டு, அது எதனால் ஆயிருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே அமையும். டிஎன்ஏல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கேரக்டர் அமைய காரணமாக இருக்கும். இதை நம்ம ஜீன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பார்ட் வந்து ஸ்கின் கலருக்கு, இன்னொரு பார்ட் வந்து ஐ கலருக்கு. டிஎன்ஏல எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்குன்னா 4 டிஃப்ரெண்ட் பேஸ் பேர்ஸ் இருக்கும். அந்த 4 டிஃப்ரெண்ட் பேஸ் பேர்ஸும் மாறி மாறி வாரது மூலமாக இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த 4 எதெல்லாம்னா அடினைன், தயமைன், குவானைன், அப்புறம் சைட்டோசைன். இந்த 4ஐயும் வந்து நான் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருப்பேன். அப்படின்னா தான் வந்து எது அடினைன், எது தயமைன், எது குவானைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தான். ஆனால் ஒரு ரூல் இருக்குது. அடினைன் வந்து தயமைன் கூட மட்டும்தான் பாண்ட் ஆகும். குவானைன் எப்போவுமே வந்து சைட்டோசைன் கூட தான் பாண்ட் ஆகும். இதனால் நமக்கு ஒரு கோட் வேர்டு கிடைக்கும். ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் உருவாக்கும். அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீனும் ஒவ்வொரு கேரக்டருக்கு காரணமாக இருக்கும். இந்த டிஎன்ஏ எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ வந்து செல்லில் இருக்கும். செல்னா என்னென்னா, ஒவ்வொரு உயிரினமே வந்து செல்லால் தான் உருவாயிருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த உயிரினத்தை பார்த்தாலும் அது செல்லால் தான் உருவாயிருக்கும். ஒரு செல்லால் உருவாயிருக்கும், இல்லை நிறைய செல்லால் உருவாயிருக்கும். ஆனால் செல்லே இல்லாத ஒரு உயிரினம் இதுவரை அந்த பிளானட் எர்த்தில் கண்டுபிடிக்கப்படலை. அந்த செல் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று யூகேரியாட்டிக் செல், இன்னொன்று வந்து ப்ரோகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹியூமன், அதாவது நம்ம, அதுக்கப்புறம் பிளான்ட்ஸு. ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பாக்டீரியா. டிஎன்ஏ எதில் இருக்குங்கிறத வச்சு தான் யூகேரியாட்டிக், ப்ரோகேரியாட்டிக்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ யூகேரியாட்டிக் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸில் இருக்கும். இந்த டிஎன்ஏக்குள்ளே பர்பிள் கலரில் குரோமாட்டின் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த குரோமாட்டின் எதனால் இருக்குன்னா, ஹிஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் மேலே டிஎன்ஏ வந்து கயிறு மாதிரி சுற்றி இருக்கும். இது அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ வந்து சைட்டோபிளாசமில் தான் இருக்கும். அதுக்கு நியூக்ளியஸ்லாம் இருக்காது. அதேமாரி ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்லலாம் சுத்தப்பட்டிருக்காது. சும்மா நார்மலாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் சுற்றி இருக்கும். இப்போ நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்னென்னு பார்த்துடலாம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்னென்னா, தன்னை மாதிரியே இன்னொரு காப்பியை வந்து டிஎன்ஏ உருவாக்குறது தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு யார் உதவி பண்ணுவான்னா, என்சைம் அப்படிங்கிற ஸ்பெஷல் ப்ரோட்டீன். என்சைம்ஸ் தான் வந்து ரெப்ளிகேஷன் நடக்க முக்கிய காரணம். ப்ரோகேரியாட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த என்சைம்ஸ்லாம் வந்து ரெப்ளிகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். யூகேரியாட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த என்சைம்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணும். யூகேரியாட்டிக்கும் ப்ரோகேரியாட்டிக்கும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஆனால் என்சைம்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். சரி, ஓகே. இப்போ எப்படி ரெப்ளிகேஷன் நடக்குன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் வந்து ரெப்ளிகேஷன் நடக்க வேண்டிய இடத்துல போய் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி அடுத்த என்சைமுக்கு வந்து அது சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கிடச்சோடனே ஹெலிகேஸுங்கிற இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா, டிஎன்ஏ பேஸ் பேருக்கு நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டை பிரிக்கிறது மூலமாக இந்த 2 ஸ்டாண்டையும் தனித்தனியாக பிரிச்சிடும். அடுத்ததாக எஸ்எஸ்பி ப்ரோட்டீன் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கும், ஆர்பிஏங்கிற ப்ரோட்டீன் வந்து யூகேரியாட்டிக் செல்லுக்கும் வரும். இது என்ன பண்ணுன்னா, பிரிஞ்ச 2 ஸ்டாண்டும் திரும்பி போய் ஒட்டிடக்கூடாதுங்காண்டி அது கூட போய் பைண்ட் ஆகிக்கும். அப்புறம் ப்ரைமேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் தான் வரும். இது என்ன பண்ணுன்னா, டிஎன்ஏ ஸ்டாண்டை சிந்தசைஸ் பண்ண வேண்டிய, அதாவது உருவாக்க வேண்டிய என்சைமுக்கு சிக்னல் கொடுக்கும். எப்படின்னா, இந்த மாதிரி ஆர்என்ஏ ப்ரைமரை அந்த ஸ்டாண்டில் வைக்கிறது மூலமாக இந்த சிக்னலை பார்த்தோன்னே டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படிங்கிற என்சைம் வரும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்சைம் வரும். யூகேரியாட்டிக் வேறு டைப்பு, அப்புறம் ப்ரோகேரியாட்டிக் வேறு டைப் ஆஃப் என்சைம் வரும். ஆனால் இந்த என்சைமோட ஒர்க்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா, அந்த பேஸ் பேருக்குள்ளே காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர், அதாவது அடினைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து தயமைன் வரணும். தயமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடினைன் வரணும். இந்த மாதிரி இது என்ன பண்ணுன்னா, அடினைனுக்கு தயமைன், தயமைனுக்கு அடினைன், அதுக்கப்புறம் குவானைனுக்கு சைட்டோசைன், சைட்டோசைனுக்கு குவானைன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேஸ் பேருக்கும் அதோட பேரான இன்னொரு பேஸ் பேரை வந்து சிந்தசைஸ் பண்ணுறது மூலமாக டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து புதுசாக உருவாக்கும். மேலே இருக்கிற ஸ்டாண்ட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான் நடக்கும். ஆனால் வந்து குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஹெலிகேஸுங்கிற என்சைம் வந்து டிஎன்ஏ ஸ்டாண்டை ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் பிரிச்சுக்கிட்டே போகும். அந்த டைரெக்ஷனில் இருக்கிற டிஎன்ஏ பாலிமரைஸ் வந்து கண்டினியூஸாக ஸ்டாண்டை வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும். அதே மேலே இருக்க ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் சிந்தசைஸ் ஆகிறதுனால அந்த பாலிமரைஸ்க்கு வந்து திரும்பியும் வந்து ப்ரைமேஸ் வந்து சிக்னல் கொடுத்தா தான் இந்த பக்கம் வர முடியும்.
சிக்னல் கிடைச்ச உடனே அது திரும்பி சிந்தசைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கேப் இருக்கும். இதனால் அது வந்து குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக இருக்குது. இந்த குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டை வந்து ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டை வந்து லேகிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாட்டில் கண்டினியூஸாக சிந்தசைஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால் வந்து அது கண்டினியூஸ் ஸ்டாண்ட், அதாவது அதை லீடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த என்சைம் வரும். இதுவும் டிஎன்ஏ பாலிமரைஸில் உள்ள டைப் தான். யூகேரியாட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ பாலிமரைஸ் பீட்டா வரும். ப்ரோகேரியாட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ பாலிமரைஸ் 1 வரும். இதோட ஒர்க் என்னென்னா, அந்த ஆர்என்ஏ ப்ரைமரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டிஎன்ஏ வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு போவோம், அதை வச்சுட்டு போவோம். இது இந்த மாதிரி தான். இந்த என்சைம் எக்ஸ்சேஞ்சை முடித்தோடனே அடுத்து டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் வரும். இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா, அந்த ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ல இருந்த குட்டி குட்டியான கேப் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த என்சைம் தான் போயிட்டு ஃபில் பண்ணும். அந்த கேப்பை ஃபில் பண்ணி இந்த ஸ்டாண்டை வந்து கண்டினியூஸ் ஸ்டாண்டாக மாற்றிடும். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்போ நடக்கும்னா, ஒரு செல் வந்து இன்னொரு செல்லில் டிவைட் ஆகிற டைமில் தான் நடக்கும். அப்போ தான் செல்லுக்கு வந்து 2 டிஎன்ஏ தேவைப்படும். அப்புறம் டோப்போ ஐசோமரைஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா, ஒரு கயிறை எப்படி 2ஆக இழுத்துக்கிட்டே போனால் டைட் ஆகுமோ, அதேமாதிரி டிஎன்ஏ ஸ்டாண்டும் வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டே போகும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டைட் ஆகி சுருள ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் இது போய் கட் பண்ணி அதை சுருள விடாமல் தடுத்துரும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ்மேட்ச் ரிப்பேர் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, டிஎன்ஏ வந்து தப்பான பேஸ் கூட பேர் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது அடினைன் கூட தயமைன் பேர் ஆகாமல் சைட்டோசைனோ இல்லை குவானைனோ அப்படி ஏதாவது வேறு ஏதாச்சும் பேர் ஆயிருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் இன்னொரு என்சைமும் இந்த மாதிரி தப்பாக ஏதாவது பேர் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு வரும். டிஎன்ஏ பாலிமரைஸ் 2 வந்து ப்ரோகேரியாட்டிக்கும், டிஎன்ஏ பாலிமரைஸ் எப்சிலான் வந்து யூகேரியாட்டிக் செல்லுக்கும் வரும். இது என்ன பண்ணுன்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஏதாச்சும் பேர் வந்து தப்பாக பேஸ் பேர் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடும். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.